अस्सलाम वालेकुम and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம லைஃப்பில் தினம் தினம் குப்பையாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு தான் இன்றைக்கி நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம். என்ன குச்சி நான் கையில் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து வேப்ப மரத்திலிருந்து காய்ஞ்சி விழுந்த அந்த குச்சி நான் கையில் வச்சுருக்கேன். அதை வந்து ஒரே லெவலுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது போல் பம்கின் வாங்கிட்டு நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்க சீடெல்லாமே எடுத்து தூக்கி போட்டுருவோம். அது மாதிரி தூக்கி போடாமல் அந்த சீடெல்லாமே கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காஞ்சா போதும், சீடு வந்து நமக்கு கிராஃப்ட் பண்ண ரெடி ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த குச்சியை வந்து நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மேலேயும் கீழேயுமே 2 ஸ்டிக் வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொசிஷனில் 5 ஸ்டிக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து ஹாட் க்ளூ வச்சு இப்படி ஒட்டி விட போகிறேன். உங்கள்கிட்ட ஹாட் க்ளூ இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தாராளமாக ஃபெபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெபாண்ட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் காயறதுக்கு நம்ம வந்து டைம் கொடுக்கணும். ஹாட் க்ளூ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த டைம் கொடுக்க தேவையில்லை, சட்டுன்னு நம்ம ஒர்க்கை முடிச்சிடலாம். ஸோ அதனால் மேக்ஸிமம் நான் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபெபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஸ்டிக்கையுமே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அழகாக இந்த மாதிரி ஒட்டி விட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் ஒரு 5 ஸ்டிக்கு இந்த பொசிஷனில் நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்கு நான் அப்படியே திருப்பிக்கிட்டு இந்த வாட்டத்தில் நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ நமக்கு அழகான ஒரு ஃப்ரேம் வந்து கிடச்சிரும். இப்போ இதுவுமே ஒட்டியாச்சு, அழகான ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஏதாவது ஒரு வேஸ்ட்டு அட்டை எடுத்துக்கோங்க. அட்டை எடுத்துகிட்டு ஒரு மீடியமான சைஸில் ஒரு மூடி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு 4 ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அட்டை எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பம்கின் சீட்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒட்ட போகிறோம். அதாவது ஒரு சன்ஃப்ளவர் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த சீடை வச்சுட்டு. இதுக்குமே நான் வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் க்ளூ வச்சுட்டு அப்படியே சீட்ஸ் எல்லாமே இது போல் ஒரு ரோ வந்துட்டு ஓரத்தில் அடிக்கிட்டே வந்துடுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் திங்ஸை யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட் திங்ஸை யூஸ் பண்ணி ஒரு அழகான கிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். என்ன போல் உங்களில் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். படிக்கையில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ ஒரு ரோ போல் நம்ம ஒட்டி முடிச்சாச்சு பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இன்னொரு ரோவுமே நம்ம வந்துட்டு இந்த சீட்ஸை யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த சீட்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து வாங்கின பம்கினில் தான் கிடைச்சது. நான் வந்து இது கடையிலலாம் வாங்கலை. அதனால் என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் வந்து 2 ரோ போல் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நிறைய சீட்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் இன்னும் ஒரு ரோ கூட நீங்கள் இதுக்குள்ளே போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பூ கிடச்சிருக்கு. அதாவது 2 பூ வந்து ஒரே சைஸில் பண்ணியிருக்கேன், 2 பூ அதோட கொஞ்சம் சின்னதாக பண்ணியிருக்கேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து இதுக்குள்ளே வந்துட்டு நம்மளுக்கு அந்த நேச்சுரலான அந்த சூரியகாந்தி பூவோட அந்த டெக்ஸ்சர் வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் இந்த மாதிரி ஒயிட் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே அந்த ஃபெவிகால் வந்து படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கடுகு எடுத்துகிட்டு இது உள்ளே வந்து எல்லா இடத்துலையும் அந்த ஃபெவிகாலில் படுற மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. அடுத்து இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி விட்டுட்டு ஸோ எக்ஸஸாக இருக்கிறத எடுத்துருங்க. கையில் தட்டினீங்கன்னா வந்துடும். அதை வந்து அடுத்த பூக்குள்ளே நம்ம போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு அழகான ஒரு லுக் வந்து க்ரியேட் ஆகும். இது போலவே எல்லா பூக்களையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா பூக்களையுமே ரெடி பண்ணி கொஞ்ச நேரம் இது நல்லா ட்ரை ஆகட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த பூக்களுக்கு வந்து பெயிண்ட் கொடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ரிலிக் கலர் வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன். சூரியகாந்தி பூ அப்படின்னாலே நல்ல மஞ்சள் கலரில் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் மஞ்சள் கலரில். நம்ம பெயிண்ட் பண்ணாமல் கூட இந்த பூக்களை வந்து ரொம்ப நேச்சுரலான லுக்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பட் வந்து நமக்கு ரொம்ப நாட்கள் வந்து இந்த பூக்கள் இருக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த பூக்கள் வந்துட்டு அந்த சீடு வந்து ரொம்ப நாட்களுக்கு வந்து அது எதுவுமே செல் அரிச்சு போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த சீடு எல்லாத்துலேயுமே நம்ம பெயிண்ட் பண்ணிக்கிறது நல்லது தான்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த மகரந்த சைடுக்கெல்லாமே கொஞ்சம் டார்க் ப்ரவுன் கலரும், கொஞ்சம் பிளாக்குமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கலர் வந்து கொண்டு வந்துக்கிறேன். கடுகோட கலரே கரெக்டாக தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கலர்ஸ் வந்து இருக்கனால இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னாக்கா கடுகோட கலரே வந்து ரொம்ப கரெக்டாக தான் இருந்துச்சு. பிளாக் அண்ட் ப்ரௌன் சேர்த்து ஒரு மாதிரி மிக்சிங்கான ஒரு கலர் வந்து இதுக்கு நம்ம அடிச்சுக்கலாம். இது போல் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இது காயட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இதுக்கு வந்து லீஃப் வந்து அரேஞ்ச் பண்ணணும். இன்றைக்கி லீஃப் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபோம் ஷீட் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ அதில் தான் வந்துட்டு லீஃப் அரேஞ்ச் பண்ண போகிறேன். நீங்கள் வந்துட்டு இந்த ஃபோம் ஷீட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு அட்டையில் லீஃப் மாதிரி கட் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். எத்தனை லீஃப் வேணுமோ அது எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சு அந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். அதாவது அந்த வேப்பங்குச்சி ஃப்ரேமில் இப்போ நம்ம இந்த சூரியகாந்தி பூக்களை வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த கார்னரில் ஒரு சூரியகாந்தி பூ வச்சுக்கலாம். அதுபோல் அந்த கார்னரில் ஒரு சூரியகாந்தி பூ வச்சுக்கலாம். பெரிய சைஸ் பூக்கள் ரெண்டுமே இங்கே ஒன்று அங்கே ஒன்று வைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மீடியம் சைஸில் இருக்கிறத கொஞ்சம் கார்னருக்கு போகாமல் கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு இந்த மாதிரி வைக்கிறேன். ஏன்னா வந்து நம்மக்கிட்ட வந்து 4 பூக்கள் தான் இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப அந்த கார்னருக்கு போயிட்டோம் அப்படின்னாக்கா மிடில் வந்து நம்ம ஃபில் பண்ணாத மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி வச்சுக்குவோம். அப்போ பார்த்திங்கன்னா மிடில் நம்ம எதுவும் வைக்கணுங்கிற அவசியம் இருக்காது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இந்த லீஃப் எல்லாமே இதில் வந்து பேக் சைடில் இந்த மாதிரி க்ளூ வச்சுட்டு ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ என்ன மாதிரி பொசிஷனில் லீஃப் வச்சு அழகாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த மாதிரி வச்சு ஒட்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சைஸ் சூரியகாந்தி பூவுக்கு நான் வந்து 2 லீஃப் ஒட்டி விட போகிறேன். அந்த மாதிரி மீடியம் சைஸில் செஞ்சோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு ஒரு லீஃப் வைக்க போகிறேன். எல்லாத்தையுமே வச்சு ஒட்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வேஸ்டான திங்ஸில் நம்ம ரெடி பண்ணின வால் ஹேங்கிங் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. பம்கின் சீட்ஸுமே சரி, இந்த வேப்பங்குச்சியுமே சரி, எல்லாமே குக் பண்ணி நம்ம தூக்கி போடுற பொருட்கள் தான். அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி ரொம்ப அழகான ஒரு வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னோட தெரியப்படுத்துங்க. இது போல் தினம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.